பிறகு தமிழ்நாட்டில் எத்தனை வகை நிலம் தான் உண்டு? 4 தான் உண்டு. எது இல்லை? பாலை கிடையாது. பாலைன்னா குறிஞ்சி, இதில் எல்லாம் ரொம்ப காலம் குறிஞ்சி நெய்தல் எல்லாம் ரொம்ப காலம் மழை இல்லைன்னா அது பாலைவனமாக மாறும். தமிழகத்திலே பாலை இல்லை. எனவே நானிலம் போற்றும் தமிழகம்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருது, நெய்தல். பாலை இல்லை தமிழ்நாட்டில். பாலை இல்லை. தமிழ்நாட்டில் பாலைவனம் உண்டா? இல்லை. தமிழ்நாட்டில் பாலைவனம் இல்லை. ஆனால் அந்த இலக்கணத்தில் 5 நிலம் உண்டு. இதில் குறிஞ்சி நிலம் என்றால் என்ன? நான் வேகமாக சொல்லி, மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. மலையும் சொல்லு. குறிஞ்சி. முல்லை காடு சார்ந்த இடமும் முல்லை. மருதம் வயல் சார்ந்த இடமும் மருதம். நெய்தல் மணலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் பாலை. அதனுடைய முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் உண்டு. முதற் பொருள் ஒரு 7 வரும். கருப்பொருள் 16 உண்டு. உரிப்பொருள் ஒவ்வொரு நிலத்துக்கும் 1. அதை பிறகு விரிவாக சொல்லித்தாரு. இதில் புறப்பொருள் சொன்னேன். முதல்ல வெட்சின்னு சொன்னேன் இல்லையா? வெட்சின்னு என்ன? வெட்சி என்னன்னா ஒரு பூ. வெட்சி என்றால் ஒரு பூன்னு என்ன? மலர். இங்கே எல்லாம் காலம் எழுப்பி குளிச்சு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு தலையில என்ன போடு சுடுவியா? பூ சுடுவியா இல்லையா? பூ வைப்பியா? பூ வைப்பியா? உனக்கு என்ன பூ ரொம்ப பிடிக்கும்? ரோஜா பூ பிடிக்கும். பிடிக்காது. அந்த வெட்சி என்பது ஒரு பூ. வெட்சி என்பது பகைவர் நாட்டில் உள்ள பசு கூட்டங்களை திருடுதல் அல்லது கவர்தல். கவர்தல் என்ற வார்த்தை உங்களை மனதில் நிற்கல. என்னன்னா வெட்சி பகைவர் நாட்டில் உள்ள பசு கூட்டங்களை திருடுதல். எதுக்கு திருட? ஒரு அரசனாக்கம். சாதாரண ஆள் இல்லை. இவனுக்கு பக்கத்து வீட்டுல நாட்டை கைப்பற்றணும்.